அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். சற்று தாமதமானாலும் அற்புதமான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். ட்ரம்ப் அவர்கள் அவசர ஆலோசனை வெள்ளை மாளிகையில். அதாவது முன்னாடி ஓடி வரும்போது நிறைய பேர் தலைவரேன்னு வணக்கம் வச்சா கூட வழிவிட்டு அவசரமாக போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வெள்ளை மாளிகையில் போய் நுழைந்திருக்கிறார். காரணம் என்ன? ட்ரம்ப் அவசரமாக போகிறாருன்றாங்க. எதுக்கு? அங்கே இல்லை, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அதனால் கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு உடனே உலகத்தரப்பிலிருந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு எக்ஸலத்தில் ஒரு பதிவுமே போட்டிருக்கிறார். அது இல்லாமல் நேட்டோ நாடுகள் வேறு இன்றைக்கி அவசர அழைப்பு கொடுத்துட்டாங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ தெரியல. உலகமே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அது குறிப்பாக யூகேலாம் எங்களால் டாலரன்ஸ் பண்ணவே முடியலன்றாங்க. எங்களால் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே இப்போ சுடுதண்ணி மேலே நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை போகிறவங்க வரவங்களாம் சின்ன பசங்க கூட நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பொங்கி எழுந்தியே ஆகணும் அப்படின்னு கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் ரொம்ப வெறிபிடித்த வேங்கையாக இருக்கிறாரு. என்ன காரணன்றதையும் பார்த்துடலாம். கொஞ்சம் இந்த பதிவே கொஞ்சம் வெறிப்பிடித்த பதிவு தான். பல கிடுக்குப்படி கேள்விகளுக்கான விடைகளாக தான் இருக்க போகிறது. வாங்க நண்பர்களே, அற்புதமான பதிவை நோக்கி சென்று விடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அப்படி கொடுக்கலாம். அவ்வளோதான், அந்த டயர்ட்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரே ஃபன் மோடு தான். எப்படி? ஒரே ஃபன் மோடு தான். என்ன, ஈரான் விவகாரத்தை பற்றி ஏற்கனவே ஒரு லாங் ப்ரீஃபாக அங்கே என்னெல்லாம் ஈரான் தரப்பில் கோரிக்கை வச்சாங்க. ஒரு பெரிய நெகோசியேஷனே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கோ ரூபியோ அவர்களும் ஏற்கனவே இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். பீட்டர் எக்ஸத் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அதனால் உலகமே இப்போ ட்ரம்ப்பை திரும்பி பார்த்துட்ருக்காங்க. அப்படி மெதுவாக மியூசிக் போட்டு திரும்பி பார்ப்போம்ல, அந்த மாதிரி ட்ரம்ப்பை திரும்பி பார்த்துட்ருக்காங்க. உடனே ஆக்சியஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் ஓடி செவ்வாய்க்கிழமை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பல அதிரடி அறிவிப்புகள் வருது. வழக்கமாக வெள்ளி சனி ஞாயிறான இந்த மாதிரியான சாந்த ஸ்வரூபமான மெசேஜ்லாம் வரதான் செய்யும் இல்லையா? அதற்கான காரணம் என்னவென்றால், ட்ரம்ப்போட எக்ஸில் பதிவு பாருங்கள். ஒரு நீண்ட நெடிய பதிவாக இருந்தாலும் எதிர்கால உலகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்குது. ஆனால் நம்ம முழுசாக படிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் கூட. ஈரான் ஒருபொழுதும் அணு ஆயுதம் அல்லது அணுகுண்டோ வைத்திருக்கக்கூடாது என்பதில் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஹார்முஸ் ஜலசந்தியை பொறுத்த வரைக்கும் இரு திசைகளிலும் தடையற்ற கப்பல்கள் போக்குவரத்திற்காக சுங்க கட்டணங்கள் இன்றி உடனடியாக திறக்கப்பட வேண்டும். ஏதேனும் கன்னிவெடிகள் இருந்தால் அவை அனைத்தும் செயலிழக்கப்படும். இல்லை செயலிழக்க நாங்களே பண்ணிட்டோம். ஏன்னா எங்ககிட்ட மாபெரும் நீருக்கடியில் இயங்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றும் கப்பல்கள் நாங்கள் வச்சுருக்கோம். அதன் மூலயமா நாங்கள் வெடிக்க வச்சிடறோம். அப்படி எஞ்சி இருக்கிற கன்னி வெடிகள் ஈரான் உடனடியாக அகற்றும் அல்லது வெடிக்கவும் செய்யும். அவை அதிக எண்ணிக்கையில் இருக்காது. இப்போது நீடிக்க உள்ள எங்களின் அற்புதமான மற்றும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கான கடற்படை முற்றுகையால் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியுடைய கப்பல்கள் வீடு திரும்பும் செயல்முறையை தொடங்கலாம். எல்லா கப்பல்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பலாம். உங்கள் மனைவிகள், கணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினர் உங்களுக்கு பிடித்தமான ஜனாதிபதியான என் சார்பாக வணக்கங்களை சொல்லுங்கள். ஏன்னா பெரிய அண்ணன் நல்ல முடிவு எடுக்க போகிறேன். 11 மாதங்களுக்கு முன்பு நமது சக்தி வாய்ந்த B-2 குண்டு வீச்சு விமான தாக்குதலால் கிட்டத்தட்ட சரிந்து போன மலைகளின் மீது அமர்ந்து பூமியின் கடியில் ஆழமாக பொதிந்து கிடக்கும் சில அந்த சென்ரிச் பண்ண யுரேனியம் இருக்குல்ல, அது எல்லாமே சீனாவுடன் சேர்ந்தோ இல்லை வேறு ஏதாவது மற்ற நாடுகளுடன் சேர்ந்தோ அதை தோண்டி எடுப்பதற்காக ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் ஆனால் இல்லை, ஈரான் இஸ்லாமிய குடியரசு மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமையுடன் மட்டுமே நெருங்கிய ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்டு முயற்சியுடன் தோண்டி எடுத்து அளிக்கும். சீனாவோ மற்ற நாடுகளுக்கும் அந்த பொறுப்பு கொடுக்க மாட்டோம். மறு அறிவிப்பு வரும் வரை எந்த பண பரிமாற்றமும் நடைபெறாது. மிக குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்த மற்ற விஷயங்களுக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. இறுதி முடிவு எடுப்பதற்காக நான் இப்போது நிலைமை அறையில் சந்திக்க உள்ளேன். இந்த விஷயம் எங்கள் கவனத்திற்கு நன்றி, ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு போட்டாங்க. அப்போ இதில் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய விவகாரத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கோம். டோல் வசூல் பண்ணக்கூடாது, அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, நம்ம சேஃப் பேசேஜை உருவாக்கணும். இதெல்லாம் உறுதி செய்யும் பட்சத்தில் தான் நாங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோன்ட்டாங்க. இருந்தாலும் மனைவிகள், குழந்தைகள், பெற்றோர்கள் நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருப்பதற்கான செய்தியை உங்கள் ட்ரம்ப்பு, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பின்ற மாதிரி உங்கள் அண்ணன் நான் முடிவு எடுக்க போகிறேன்ற மாதிரிலாம் ட்ரம்ப் சொல்லிட்டாரா? சரி,
வழக்கமாக முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, நம்ம அண்ணன் ட்ரம்ப் சொன்னாவே அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்றதுனால இப்போ க்ரூட் ஆயிலோட விலை வந்து $88 பக்கம் வந்துருச்சு. மிகப்பெரிய அளவுக்கு $88 பக்கம் வந்துருச்சுன்னா ஒரு பூச்சி மண்ணது குறைன்னு ஏதோ கத்திட்டு இந்த பக்கம் சேனியும் $88 பக்கம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா ஓகே ஒரு பெரிய நம்பிக்கை. அப்போ தான் நியூயார்க் டைம்ஸ் ஓடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இழப்பீடாக 300 பில்லியன் பக்கம் கொடுக்குறாங்க அமெரிக்காவிலேருந்து ஈரானுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த செய்தி வந்த உடனே எப்போவுமே ஈரானுடைய சேனல் ஒன்று இருக்குது, ஃபார்ஸ் நியூஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஃபார்ஸ் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுத்த அக்ரிமெண்ட்டும் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. 12 பில்லியனுக்கு மேலே முதல்ல இழப்பீடு தொகையை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. லெபனானுடைய யுத்தத்தை உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லியிருக்கோம். நிறைய பொய்கள் நிறைந்த தகவல்களை வந்து அள்ளி வீசியிருக்காங்க. டோட்டலாக கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய நெகோசியேஷன் நாங்கள் பேசினதும் அவர் சொன்னதும் தவறாக இருக்குன்றாங்க. சரி, இது வந்து யாரோட தப்புன்றதை நான் மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து பாகிஸ்தானுடைய தவறு. ஒன்று பாகிஸ்தானாவது இதுக்கப்புறம் என்ன பேசுனுங்க அப்படின்றத தெளிவாக சொன்னாங்கனாலும் பரவாயில்ல. அது நம்ம வில்லேஜ் பாஷையில் சொல்லுவாங்க, ஓம கோட்டா நாட்டம் அமைதியாக இருப்பாங்கன்ற மாதிரி தான். ஒன்று இவங்களாவது ஏதாவது சொல்லணும். அதனால தான் இன்றைக்கி மார்கோ ரூபியோ அவர்கள் சரி நமக்கு தெரிந்த மறுவரித்த நபர்கள்லாம் சொல்லி, தலைவரே அக்ரிமெண்ட்லாம் அது மாதிரி இல்லை, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த 60 நாள் அக்ரிமெண்ட்டில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட், அதாவது 30 நாளைக்குள்ளார கன்னி வெடிகளை அகற்றணுன்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு. அமெரிக்கா பொருளாதார தடைகளை உடனடியாக நீக்கணும். ஈரான் அவங்களுடைய எண்ணெய் வளங்களை யாருக்குனாலும் செல்ஸ் பண்ணுற அதிகாரத்தை கொடுத்துடணும். ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை வைத்துக்கொள்ள அதிகாரம் இல்லை, அதை உடனடியாக அமெரிக்கா கிட்டேயோ இல்லை குழி தோண்டி பதிக்கிறதுக்கோ ரெடி பண்ணிடணும். அப்புறம் டிஸ்போசல் பண்ணுற வேலைக்கும் பார்த்துக்கணும். அமெரிக்கா வந்து அதாவது பொருளாதார தடைகளோ ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறதை வந்து உடனடியாக அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறதாக பார்க்கணும். அது இல்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உறுதி செய்யணும். இஸ்ரேல் ஹெஸ்புல்லானுடைய தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும்ன்றாங்க. சரி, அந்த அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்துருச்சா. இப்போ இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கேலிபஃப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டது கன்செஷன், அதாவது இழப்பீடுகளை கேட்குறோம், டைலாக் மூலிமா கேட்குறோம். அப்படி இல்லைனா நாங்கள் மிசைல்ஸ் மூலிமா தான் நாங்கள் நெகோசியேஷன் பண்ணி ஆகணும். நாங்கள் யாரையும் நம்ப தயாராக இல்லை, யாரோட வார்த்தைக்கும் நாங்கள் வார்த்தை ஜாலங்களுக்கும் நம்ப தயாராக இல்லை, ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான் பேசுவோம் அப்படின்றார். The winner of any agreement is one who better prepared for war from the day after அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லி முடிக்கிறாரு. சரி, அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சரி அவங்க தரப்பில் ஏதோ ட்ரம்ப்பு குளறுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, மறுபடியும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் சேஃப் பேசேஜ் கமர்ஷியல் வெசல்ஸ் எதுவாக இருந்தாலுமே அங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறதுக்காக தான் நாங்கள் ஃபண்டு கேட்குறோம். இப்போ திடீர்னு வரோம், யாராவது பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அப்படியே சேஃபாக அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கொண்டு போய் வர்றதுக்காக நாங்கள் ஃபீஸ் கேட்குறோம். வேறு என்ன போயிட்டு அதையே நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, டோல்கேட்னே தப்பாக சொல்கிறீங்கன்றாங்க. ஈரான் அதே கேள்வி தான் நாங்களும் கேட்குறோம். இந்த யுத்தத்துக்கு முன்பு அதே மாதிரி தான் இருந்தது, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சேஃபாக தான் போயிட்டு இருந்தாங்க. ஏதோ நீங்கள் வந்து மற்ற கப்பலை சேஃபாக கூட்டு போய் விடுற மாதிரி அதுக்கு தான் நாங்கள் ஃபீஸ் வாங்குறோன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டாதீங்க, சரியா? வாங்கணுன்னா வெளிப்படையாக வாங்கணும்னு சொல்லிட்டு போங்க. இங்கே ஓடி வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நாங்கள் வந்து அது பேர் என்ன தெரியுமா, நேவிகேஷன் சப்போர்ட் சர்வீஸாம், அதாவது இந்த ஃபீஸுக்கான பேர். அது இல்லாமல் என்வைரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த கல்ஃப் ரீஜியன், இந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் நாங்கள் வந்து ஃபண்டு வாங்குகிறோம். இப்போ கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை பாதுகாப்பதற்காக தான் ஒரு கதையை கட்டி விடுறாங்க. சரி, எது எப்படியோ நம்மளுக்கு என்ன முக்கியம், யுத்தம் நின்றால் ரொம்ப நல்லது தான். ஆனால் இன்னுமே பல முரண்பாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரம்ப் வந்து தனது வார்த்தை ஜாலங்களால், வார்த்தையின் வித்தையால் தொடர்ந்து டீசல் விலையை ஏறாமல் பார்த்துக்கிறார் ஓரளவுக்கு. இதோ முடிஞ்சு விட்டது, அதுவும் முடிஞ்சு விட்டது, இந்த பேச்சுவார்த்தை வந்து விட்டது, அந்த வந்து விட்டது, அடடக்கா நாளைக்கு இருந்து கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ண போகிறாங்கன்ற செய்தியின் சார அம்சத்தினால அப்படியே இந்த குருடாயில் வந்து ஒரு லெவலுக்கு வைத்திருக்காங்க. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஆல்டர்னேட் சோர்ஸ் ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு கூட பார்க்குறாங்களான்னு நம்ம இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது. இனியோ லெபனானுடைய பிரசிடென்ட் அவுன் அவர்கள் வந்து
மார்க்கோ ரூபியோ அவர்கள்கிட்ட வந்து பேசியிருக்கிறார். எப்படியாவது அந்த யுத்தத்தை வந்து சீக்கிரமாக நிறுத்துங்க, பொருளாதார நெருக்கடிகள்லாம் தாண்டி நாங்கள் ஃபினான்ஷியல் ரீதியாக பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் எங்களுக்கு நெசசரியாக ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவுகளை எடுத்து கொடுங்க ஐயா, எங்களால் இந்த தாக்குதல் தாங்க முடியல. ஏன்னா இன்றைக்கி நெதன்யாகு அவர்கள் சொல்கிறாரு, சதன் லெபனான் இருக்குல்ல, லிட்டானி ரிவரை தாண்டி அவங்களுடைய போர் வீரர்களுக்கான முழு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கைப்பற்ற முடியுமோ அந்தளவுக்கு கைப்பற்றுங்க. வேணா உங்களுக்கு பதிவுகள் காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி நடந்த தாக்குதல்லாம் வந்து பெரிய அளவுக்கான தாக்குதல். இந்த நெகோசியேஷன் முடிஞ்சு திடீர்னு தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்ற அடிப்படையில் தாக்கல் நடத்துகிறாங்களா, இல்லை நேற்று சொன்ன மாதிரி அந்த கேள்விக்குறியோடு சொல்லிவிட்டு இந்த பதிவுகள் எல்லாமே இன்றுமே லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள், ஹெஸ்போலா நிலைகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள். லெபனானில் இருக்கக்கூடிய சியா பிரிவினுடைய தலைவர் மத போதகர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த இடத்துல அமெரிக்கா வந்து தவறிவிட்டது, வார்த்தைகள் உத்தரவாதம் கொடுக்க தவறிவிட்டது, ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சுமத்துறாங்க. ஸோ லெபனான் மீது தாக்குதலை கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. ட்ரம்ப்போட அறிவிப்பு எந்த நேரத்தில்னாலும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு உலகத்தில் வாழுவார். இந்த பக்கம் வந்து மாங்குன்னு ஈரான் வந்து கத்திகிட்ருக்கோம். அதை எப்படி பாகிஸ்தான் கன்வே பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பாகிஸ்தான் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவர் ஒரு உலகத்தில் இருப்பார். அவர் வந்து அவ்வளோதான், வெற்றி மாபெரும் வெற்றி, கிளம்பலான்னு சொல்லுவார். 2 நாள் கழித்து தான் தெரியும் அங்கே சம்பவம் என்னான்ட்டு. அதனால் நம்ம பாட்டுக்கு பொதுவாக ஃபாலோ பண்ண முடியாது. ஏதோ ஊடகங்கள் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இன்னுமே அந்த பெருசாக நம்பிக்கையெல்லாம் இல்லை. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்குது இந்த பேச்சுவார்த்தை. ஒன்று, ட்ரம்ப் அவர்கள் தனது வார்த்தை ஜாலத்தால் ஒரு வார்த்தை சொல்லி இது வெற்றின்னு அனௌன்ஸ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா, நாங்கள் ஏற்கனவே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் மூலிமா B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் மூலிமா அந்த பெரிய மலைகளுக்கெல்லாம் நடுவில் தாக்கல் நடத்துனதில் எல்லாம் குழம்பி போய் ஃபுல்லாக மூழ்கிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நாங்கள் வெற்றி தான் அப்படின்னு ஒரு கொண்டாட்டத்தை செலிப்ரேட் பண்ணி இது வெற்றின்னு அனௌன்ஸ் பண்ணுவதற்கான இறுதி வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு தான் ஒரு குழு கொடுத்துருக்குறாரு. இந்த B2 பாம்பர்ஸ் மூலயமா ஏற்கனவே மண்ணோட மண்ணாக மூழ்கிடுச்சு, அதை ஃபுல்லாகிடுச்சு. இருந்தாலும் நான் எங்கள் டெக் டீமோட முடிவு பண்ணி அதை தோண்டி எடுத்து மறுபடியும் வேறு இடத்துல புதைக்க போகணும் ஒரு வார்த்தையை சொல்கிறார். இப்போ தலைவரே, நம்ம ஏற்கனவே அடித்ததிலே அது மூழ்கிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வெற்றி பெற்றுட்டோம், அனௌன்ஸ் பண்ணுங்கள் தலைவரே அப்படின்னு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டவிழ்த்து விட்டு வெற்றின்னு அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது இப்போதைக்கு நிரந்தர தீர்வில் இப்போதைக்கு போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தான் எப்படினாலுமே யார் சொல்கிறதையும் கண்டுக்கிறது இல்லையா. அவங்க சொல்கிறது தான் உண்மை, அதை தான் நம்பணுன்றது வெள்ளைக்காரங்க போய் சொல்ல மாட்டாங்கல்ல. அந்த ஆகலில் நகர்ந்தால் மட்டும்தான். எனக்கு இன்ன வரைக்கும் ஈரான் இறங்கி வந்த மாதிரி எனக்கு தெரியல. அது கடைசியாக காலிபாப் அவர்கள்லாம் வந்து அடித்தா தான் தீர்வு கிடைக்கணும், நாங்கள் அடிக்க தயாராக இருக்குன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதே தான் நானும் ரொம்ப நாளாக கெஞ்சிட்ருக்கிறேன். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை இத்தனை மாதமாக கொலன்னு இழுக்கிறதில்ல. இன்னும் ஒரு 10 நாள் தாக்கல் சேர்த்து நடிச்சிருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வெற்றியாக இருப்பாங்க, இந்த உலகமே நிம்மதியாக இருந்திருக்கும். ஒன்று இவங்களா ஒன்று அவங்களா, யாரோ ஒருத்தர். எதுக்கும் இல்லாமல் ஓடி வந்து போர் நிறுத்தன்ற பேரில் உலக மக்களே சித்திரவாதிக்கு உள்ளாக்குறீங்க. டெய்லியும் இங்கே பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கு, தாங்க முடியல. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 4-5 ரூபாய் ஏற்றினாங்க, இப்போ 85 பைசா 90 பைசா டெய்லி ஏற்றிட்டே இருக்கிறாங்க. உரம் விலை வேறு ஏறிட்டே போகுது. என்ன பண்ணுறதுங்க? ஏதோ ஒன்று முடிங்கப்பான்ற ஒரு கண்டிஷன் தான் வந்துச்சு. பார்க்கலாம். நம்ம வெளியில் எமினிக்கல் ஓடி வந்து இன்றைக்கி அமெரிக்கானுடைய MQ-9 ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்றாங்க. நீ ஏன்பா சைடில்? அதுதான் நார்மலாக குருவி சொல்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்களே. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த கீழேருந்து இப்படி கல் வச்சு அடிப்பாங்கள்ல, அதன் மூலியமாக அடித்து கூட தள்ளி அது அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன் இதை தானே இந்தியா தலையில் கட்டி விடணும்னு நினச்சாங்க. இதையும் மாரி இந்தியா வாங்கிட போகிறீங்க, ரொம்ப பேட் நேமு கிரியேட் ஆகிருன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, MQ-9 ரீப்பர் ட்ரோனை வாங்குங்கன்ற மாதிரியான ப்ரெஷரையும் கொடுத்துட்ருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இப்போ நம்ம நேட்டோ நாடுக்கு போயிடலாம். ஏன்னா உறுதி செஞ்சுட்டாங்க, ரொமானியாவுக்குள்ளார தாக்குதல் நடத்தினதை உறுதி செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி ஜெலன்ஸ்கி கூப்பிட்றார், ரொமானியாவை கூப்பிட்டு என்ன உங்களுக்கு உதவி வேணும்னு சொல்லுங்கள், ரொமானியாவுக்கான அத்தனை உதவிகள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம், ரெடி டு சப்போர்ட் யூ. தாக்குதல் நடத்துகிறன்னு மட்டும் சொல்லுங்கள், அனைத்து வித உதவிகளும் அனைத்து வித டெக்னிக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறார். இதுக்கப்புறமும் பொறுமையாக இருப்பது என்பது உங்களை நீங்களே வந்து இழிவுபடுத்துகிற செயல்ன்றார். யார்? ஜெலன்ஸ்கி சொல்கிறார். நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு
மறைந்து கொண்டிருக்கும் ரஷ்யாவை இன்னும் ஏன் தாக்கு நடத்தவில்லை? உங்களுக்கு என்ன விதமான உதவிகள் வேண்டும் கேளுங்கள், அண்ணன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் இன்றைக்கி ரொமானியா வந்து ஒரு டீத் அண்ட் டெப்த்தாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், ரஷ்யாவுடைய அம்பாசிடரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுறாங்க. அதாவது சம்மன் கூட கிடையாது, வெளியேறிடுங்க, நாட்டை விட்டு வெளியேறிடுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்களா? ரைட்டு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவசர கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அவசர கூட்டத்தில் எவிடன்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. ஃபுல்லாக வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ரஷ்யா நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான ஆதாரங்கள். இது வரம்பு மீறி செயல்படுகிற ஒரு செயல், ஒரு நாட்டின் இறையாண்மை மீது தொடுக்கப்படுகிற ஒரு தாக்குதல், ஒரு நாட்டின் சுதந்திர அமைப்பின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல். இனியும் நேட்டோ நாடுகள் ஒருங்கி கொண்டிருப்பது என்பது சரியல்ல அப்படின்னு யார் சொல்கிறது? ரொமானியாவுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ தான் வந்து ஸ்டப், அவர் தான் வந்து பின்லாந்துடைய பிரசிடெண்ட். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பின்லாந்துடைய பிரசிடெண்ட் ஸ்டப் அவர்கள் வந்து நேட்டோ நாடுகள் வந்து எமர்ஜென்சி கூட்டத்தை கூட்டி சீக்கிரமாக முடிவெடுத்து ரஷ்யாவை அடிக்கிறன்ற தவிர வேறு வழியே கிடையாது, அடித்தே ஆகணும். இதுக்கப்புறமும் நம்ம பொறுமை காத்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நம்ம தலையில் துண்டு போட்டு போயிட வேண்டியது தான், ஒன்றுமே கிடையாது, அடித்தே ஆகணும் அப்படின்றதுல இருக்கிறார். அவர் யூகேனுடைய கிறிஸ் ஸ்டார்மர் அவங்களாம் ஐ நெவர் டாலரன்ஸ்ன்ட்டார். என்னால் ஏற்றுக்கவே முடியலன்ட்டார். காலையிலேருந்து மனுஷன் சாப்பிடல போல். ஏங்க சாப்பிடாம இல்லை, ரொமானியாவை அடிச்சிட்டாங்க, ரஷ்யா அடிச்சிட்டாங்க, எப்படி அடிக்கலாம் அவங்க அந்த ட்ரோன்? இல்லை தலைவரே, ஏதாவது தடுமாறி காற்றுக்கு இப்படி இந்த பக்கம் வந்து விழுந்திருக்கு, விடுங்க தலைவரே. அந்த பேச்செல்லாம் யார் நாங்கள் சரித்திரம் பேசும், சரித்திரம் நின்று பேசும் நேட்டோ நாடுகளை பற்றி. காற்றுனா கூட இந்த பக்கம் வந்து விழுந்துடலாமா? ரெசிடென்ஷியல் பில்டிங்கை பர்டிகுலராக தாக்கம் நடத்தியிருக்காங்க, 2 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த ஏரியா மக்கள் பதற்றத்தில் இருக்கிறாங்க, ரோமானியா மக்கள். இன்னும் நாங்கள் வந்து அமைதியாக இருந்தோம்னா செல்லாது, அடித்தே ஆகணும், முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்றாரு. அப்போ தான் டிமித்ரி மெத்வதேவ் என்ன சொல்கிறாருன்னா, ஐரோப்பா நாடுகளுடைய தலைவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் உணரணும், நாங்கள் ஆல்ரெடி நேட்டோ நாடுகளை தான் சண்டை போட்டுக்கிறோம். ஏதோ நேட்டோ நாடுகள் தனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் தான் வந்து எல்லையில் சண்டை போட்டுக்கிறீங்க, உக்ரைனோட வீரர்களாக சண்டை போட்டுருக்காங்க, அடப்பிக்காளி பசங்களன்ற மாதிரி நீங்கள் தான் உங்கள் வீரர்கள்கிட்ட தான் நாங்கள் சண்டை போட்டிருக்கோம், அதெல்லாம் என்றைக்கே முடிவு பண்ணிட்டோம், இதுக்கப்புறமே நீங்கள் நிம்மதியாக உறங்க மாட்டீங்க, அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய உறக்கத்தை நீங்கள் கிடைத்த மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் உக்ரைன் வந்து ஒரு டெஸ்டிங் அமைச்சிருக்கிறாங்க, 2000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு செக்குமே கூட பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ நிறைவு பகுதியில் யூரோ ஏஷியன் எக்கனாமிக் யுனைடெட் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட் ஒன்று நடத்துகிறாங்க. இந்த மீட்டில் வந்து நேற்று அஜித் தோவல் அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. அதில் இந்தியானுடைய ட்ரேடை வந்து குறிப்பாக ஐரோப்பான்ற பாருங்க, EAEUன்னு சொல்லுவாங்க, இந்த மீட்டில் வந்து உறுதி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 69 பில்லியனுக்கான எக்ஸ்போர்ட் வந்து பூம் பண்ணுன்ற மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ரஷ்யா வந்து பின்புலமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கசகஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாமே ஒருங்கிணைந்து இனி வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலான்ற முடிவுகளும் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். நம்ம இந்தியா நிறையா அக்ரிமெண்ட் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. அவங்க நாளைக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.